பொண்ணுக்கு ரத்தப்போக்கு இருக்கு. அவ அசுத்தமா இருக்கா. நாம இவளை கொஞ்சம் கருணை காட்டுங்க. நான் அவரை கண்டிப்பா தொட மாட்டேன். பண்ணுங்க, ஒரு நிமிஷம் தான். வேண்டாம். இல்லைங்க. என் வஸ்திரத்தை தொட்டது யார்? எல்லாரும் பின்னாடி போங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். என் வஸ்திரத்தை தொட்டது யாரு? இவ்வளவு மக்கள் உங்களை சூழ்ந்து நெருங்கி இருக்காங்க. இதுல தொட்டது யாருன்னு கேக்குறீங்க? எல்லாரும் தொட்டிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் என்ன தொட்டது தெரியும். என்கிட்ட இருந்து வல்லமை வெளியேறினதை உணர்ந்தேன். என்ன தொட்டது யாரா இருந்தாலும் என் முன்னாடி வாங்க. அது நான் தான். உங்க வஸ்திரத்தோட ஓரத்தை மட்டும் தான் தொட்டேன். வெறும் ஓரத்தை. நீங்க அசுத்தமாகல. ஏன் ஆடைய தொட்ட? என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கேட்டிருக்கணும். ஆனா 12 வருஷமா நோயால பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ரத்தப்போக்கு இருந்தது. அதை யாராலையும் நிறுத்த முடியல. ஆனா உங்க ஆடையோட ஒரு ஓரத்தை மட்டும் தொட்டா போதும்னு நம்பினேன். நான் நினைச்சது சரிதான். ரத்தப்போக்கு நின்னுடுச்சு. உங்களுக்கு நன்றி. என் மகளே. நான் இனி யாருக்கும் மகள் இல்ல. ஆமா, என் மகள் தான். உன்னை குணப்படுத்தினது என்னோட ஆடை இல்ல. ஆனா நான் உடனே அதை உணர்ந்தேன். எனக்கு தெரியும். ஆனா இதனால இல்ல. அது நடந்தது உன்னோட விசுவாசத்தால். போதகரே, அவளுக்கு இவ்வளவு நாளா ரத்தப்போக்கு இருந்திருக்கு. நாங்க அவளை கூட்டிட்டு போய் சுத்தமா இருக்கா. உன்னோட விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. எல்லோருக்கும் வாக்கு கொடுக்கறேன். சீக்கிரமா உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுவேன். என்னோட மாணவர்களும் நானும் உங்க தேவைகளை விசாரித்து உதவுவோம்.